சின்ன கனவு இருக்கு. நான் நல்லா சமைக்குவேன். நீங்க கூட சொன்னீங்களே நேத்து சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு. என் கனவு என்னன்னா சொந்தமா ஒரு ஹோட்டல் திறக்கணும். அப்படியே கொஞ்சம் பெருசா பண்ணி அதுல வர காசுல என் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். கடைலாம் சூப்பரா இருக்கே. தேங்க்ஸ்மா. தோசை செஞ்சு தர மாட்டியா? ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு மசாலா தோசை. ஒரு நிமிஷம். எனக்கு ரெண்டு தோசை. எனக்கு ஒரு தோசை. சரி. என்னடா ஹோட்டல் காலியா இருக்கு? என்ன நடக்குதுங்க? ஏன் கஸ்டமரா காணோம்? மேனேஜர் வர சொல்லு. மேனேஜர் சார், ஏன் காலியா இருக்கு? என்ன பிரச்சனை? முன்னாடி புதுசாக ஒரு பொண்ணு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கா சார். ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ளீனாகவும் பண்ணுறாளா. வீட் சாப்பாட் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் அங்கேயே போகிறாங்க சார். அதனால தான் சார் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. என்னடா சொல்ற? அந்த சின்ன ஹோட்டல் நமக்கு காம்படிஷனா? நான் வந்து 2 மாசம் கழிச்சு ஹோட்டல் வரும்போது தான் சொல்வீங்களா? இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க இங்க? சரி, இப்போ 2 நாள்ல கஸ்டமர் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஹோட்டலை ரெடி சரிங்க சார். ஒரு ஏழை காசுக்காக வேலை பார்க்குறான். ஆனால் ஒரு பணக்காரனோட காசு அவனுக்காக வேலை பார்க்குது. ஒரு சராசரி மனுஷனோட நியாயமான கனவு ஒருத்தன் பேராசைக்காக படிக்கப்படுதுன்னா இதுக்கு பேர் என்ன? செல்வம், அதிகாரம், ஆள்பலம் இதெல்லாம் இருக்க ஒருத்தன் இன்னைக்கும் இல்லாதவன் மேலே ஏதோ ஒரு ரூபத்தில் ஆதிக்கத்தை செலுத்திட்டே தான் இருக்கான். உண்மையாகவே அடிமைத்தனம் ஒளிந்து விட்டதா? டேய் மச்சான், 2 மாசமா நம்ம ஹோட்டல்ல கஸ்டமரே இல்ல. 2 நாள் முன்னாடி எம்எல்ஏ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாரு. நம்ம மேனேஜர் அவர்கிட்ட ஏதோ பொண்ணு ஆப்போசிட்ல ஹோட்டலுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு நம்ம எம்எல்ஏ 2 நாள்ல நம்ம ஹோட்டல்ல பழைய மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே என்ன மாயமோ மந்திரமோ அப்படியே ஆயிடுச்சு. எவ்வளோ பணமோ பிசினஸும் இருந்தோம், என்னோட ஒரு சின்ன கனவு உங்களால பொறுத்துக்க முடியல. என்னம்மா சொல்ற? உங்க செல்வம், அதிகாரம், ஆள்பலம் என் கனவு வேணா ஓடிக்கலாம், ஆனா என் நம்பிக்கை இல்ல.